ஹாய் வியூவர்ஸ், மில்லட் நூடுல்ஸ் எப்படின்னு செய்யலாம்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கு நூடுல்ஸை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் உப்பு எண்ணெயெலாம் போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வெங்காயம், பச்சை மிளகா, 2 முட்டை, பீன்ஸ் மட்டும்தான் இருந்தது, அதனால் பீன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌனிஸாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம வேக வச்ச நூடுல்ஸை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதோட அது மசாலா இருக்கும், அந்த மசாலாவும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. முட்டை நல்லா வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா முட்டையை தனியாக வறுத்து கூட இதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு இப்படி பிடிக்குங்கிறதுனால இப்படி செய்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலாஸை போட்டுக்கோங்க. நல்லா மசாலாஸ் அதில் இறங்குச்சுனா தான் நூடுல்ஸில் நல்லா ஒட்டும். அதனால இப்போயே நம்ம மசாலாஸை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுவும் கொஞ்சம் வெந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், அது நல்லா இருக்காது. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நூடுல்ஸை வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சது இங்கே இருக்குது, அதை எடுத்து நான் கொட்டிக்கிறேன். அதை எடுத்து போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஏதாச்சும் ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால அதெல்லாம் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான மில்லட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸிங்க. ஒரு 1/2 அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டொமேட்டோ கெச்சப்பை அதில் ஆட் பண்ணி தொட்டு சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால என் பையனுக்கே எடுத்துகிட்டு போகிறேன். அவன் டொமேட்டோ கெச்சப்புக்கு ரொம்ப அடிக்ட்டுங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம், கொண்டு வருவோம். இப்போ நான் அந்த என் பையனுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். அவன் அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு கொண்டு போய் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாமா? கொடுக்கவே இல்லை. உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்கிறேன். பாய் வியூவர்ஸ், லைக், சப்ஸ்கிரைப்.